சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாட்ட ரொம்பவே ஏற்றி விட்றாங்க ரோகிணி. பாருங்க ஆண்டி, ஸ்ருதிகிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி ஏற்றி ஏற்றி விட்றாங்க. இனிமேலாம் வந்து உங்களை ஸ்ருதி மதிக்கவே மாட்டாங்க. முன்னாடியாவது ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. இப்போ வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. என்ன ஏதுன்னே சொல்லாமல் போகிறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பணக்காரிக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் ஸ்ருதிக்கு திமிரு வந்துருச்சுன்னா நினச்சிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்களா மீனாவை, அவங்களும் வேலைக்கு கிளம்பி போவாங்க. இப்போ பாருங்கள் எதுவுமே சொல்லாமல் போவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மீனாவும் எதுவுமே சொல்லாமல் வேலைக்கு போகிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு சரியான கடுப்பாது. என்னடி பூக்காரி அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் சொன்னால் கூட நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறேன். அதானே, நீ ஸ்ருதியெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தானே செய்தீங்க. நல்லா பண்ணுங்கள். என் வீட்டிலே இருந்துக்கிட்டு என்ன மதிக்காமல் உங்கள் பாட்டில் இருப்பீங்க. இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? என் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி மரியாதை கொடுத்தா அந்த வீட்டில் இருங்க, இல்லைன்னா வீட்டு விட்டு வெளியே போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. இதே வார்த்தையை வந்து மாமாட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் காதில் உள்வாங்கி அதுக்கேற்றாப்புல செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப திமிருடி உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நீங்கள் சமைச்சு போடுறீங்களா, சமைச்ச சாப்பாட்டில் எனக்கு ரொம்ப கொழுப்பு ஏறிடுச்சு. அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் இப்போ வேலைக்கு போகிறேன். போயிட்டு வரேன் பாய்த்த அப்படின்ட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களாண்டி எவ்வளோ திமிரா அந்த மீனா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, செம்ம திமிரு இது, இவளுக்கு உடம்பு பூரா திமிராக தான் இருக்குது. தரையில் கிடக்கிறவள கோபுரத்தில் கொண்டு வச்சா எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ பெரிய பணக்காரி, உனக்கு பக்குவமாக நடந்துக்கிட்டு தெரியுது. அந்த அரைக்குறை பணக்காரிக்கு சுத்தமாக நடந்துக்கிட்டு தெரியல. இவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, அவள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு சுத்தமாக மரியாதையை கொடுக்குறது கிடையாது. அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த முத்துவுக்கும் ரவிக்கும் பெரிய அளவில் சண்டை வரும். ஸ்ருதி ரவியும் வந்து இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அவனை நான் எங்கள் வீட்டை பார்த்து போகிறேன்ட்டு போகிறான். நான் தான் சமரசம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் போகுது. இன்னமும் வந்து ஒன்றா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் நிறைய சகிச்சுட்டு போகிறேன். சரி வராது ரோகிணி. ரவியும் ஸ்ருதியும் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி தான், இல்லை தனி கொடுத்துட்டு இருந்தாலும் சரி தான், அந்த முத்து மீன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் ஏதாவது பண்ணி அவனும் ஏதாவது ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி, திடீர்னு ஐடியா கேட்டால் நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் பார்வதிக்கிட்டே தான் ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ பார்வதி வந்து அந்த முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் நல்லா பேசுதா. நான் எதையாவது செய்ய போனால் அது கண்டிப்பாக சொல்லிடுவா. அவள் வேற ஒரு ஓட்டவாய். அதனால தான் அவட்ட எதுவும் சொல்கிறது கிடையாது. இப்போ நம்ம பூக்கடையே எடுக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் பிளான் பண்ணோம், எடுத்துட்டோம். அந்த மாதிரி ரகசியமாக பண்ணணும் விஜயா சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட. ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை, அந்த கடை எடுத்த விஷயம் முத்துக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படிமா தெரியும்? அவன் படிச்சிருந்தா தானே அதை எப்படி விசாரிக்கணும் வைக்கணும்னு தெரியும். அவனே ஒன்றா நம்பர் முட்டாப்பைய மோடப்பைய, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தான் அந்த முத்து கடையை எடுக்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அங்கிள் அப்படிங்கிறாங்க. அங்கிளா? அந்த நடமாடும் பூக்கடையை அந்த பிள்ளை நடத்திட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அவள் பூக்கடை வீட்டு முன்னாடி வச்சுருந்தாங்க. அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் மனு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுனது நான் ஃபுல்லாக கேட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் வீட்டு முன்னாடியே ஒரு டப்பாவை கொண்டு எடுத்து வச்சு தள்ளுவண்டியை கொண்டு வச்சுக்கிட்டு விஜயா மலரகம்பா ஊர் உலகத்தில் எல்லோரும் வந்து அதில் 2 பூ வாங்குவாங்க. வீட்டு வாசலெல்லாம் வந்து குப்பையாக கொட்டி போடுவான். நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமாங்க. அதாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். நான் தான் கொடுக்க சொன்னேன். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் பையன் முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி சண்டை விழுற புத்தியில் எனக்கு இல்லை. முத்தே கோபமாக இருந்தால் கூட சண்டை போடாதப்பான்னு சொல்கிறனால தான் நான் என்ன அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த முத்து மீனாவும் சண்டை போடணும்னு என்ன நம்ம வேலை பண்ணி பார்த்தா நடக்கலை. கடைசியில் ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் பூட்டி விட்டா அதுவும் நடக்கலை. இப்போ அடுத்தாப்புல என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் மறுமோட்டோ ஐடியா கேட்குறேன். நீங்கள் பாருமா, மாமா விட்டுறதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த வீட்டில் மூத்த மருமக நீ தான் மற்ற மருமகமாருக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் நீ அப்படியே மாறுதலாக இருந்து உங்கள் அத்தையை மட்டும் பெருசாக பேசிக்கிட்டு சிங்சா அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது சரி வராதுமா. நீனும் அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு அனுசரித்து போகணும் அப்படிங்கிறாங்க. எப்படி அங்கிள் அனுசரித்து போக முடியும்? நான் தனியாக ஒரு பார்லர் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். மனோஜுக்கு கேட்கவே வேண்டாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. எங்கள் 2 பேரும் சுத்தமாக அந்த மீனாவும் முத்து மதிக்கிறது இல்லை. குறிப்பாக ஆன்ட்டியை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. மீனா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஸ்ருதி சுத்தமாகவே ஆன்ட்டியை மதிக்க மாட்டுறாங்க. ஆன்ட்டி தினம் என்கிட்ட தான் ஃபீல் பண்ணுறாங்க. அங்கிள், நான் என்ன செய்ய முடியும்? அதான் ஆன்ட்டிக்கு பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அங்கே பாரு, உங்கள் ஆன்ட்டிக்கு வந்து பல மாதிரியான சின்ன உள்ளவா, அவள் கதையை அவள் பார்த்துப்பா. உனக்கு வேலை எது இருந்தால் அதை பாரு அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் கிளம்பிடுறாங்க. ஏங்க, ரோகிணி ஒருத்தி தான் அந்த வீட்டில் நான் மதிக்கா, நீங்கள் அவனையும் என் கூட பேசக்கூடாதுன்னு என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லா மருமக மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் சொல்ல கிடையாது.
இந்த வீட்டில் வந்து என் பேச்சை கேட்டு ஒரு மருமகளாக ஒரு பணக்காரியாக இந்த வீட்டில் மரியாதை கொடுத்துருக்குது அவள் தான் அப்படிங்கிறாங்க. என் மருமகன்னா பணக்காரியாக தான் இருக்கணுமா, பணம் இருந்தால் தான் நீ மருமகளை ஏற்றுப்பியா அப்படிங்கிறாங்க. அது 100% உண்மைங்க. சுருதியை நீ பிடிக்காட்டணும், சுருதி எனக்கு இனியை பிடிக்காட்டணும் சரி தான், எனக்கு சுருதியை பிடிக்காட்டினாலும் சரி தான், அவன் மருமக தான். அதேமாதிரி ரோகிணி மருமக தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், உனக்கு மீனாவை பிடிச்சாலும் சரி தான், பிடிக்கலாலும் சரி தான், மீனாவுக்கு பிடிச்சாலும் சரி தான், பிடிக்கலாலும் சரி தான், அவள் தான் மருமவா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் ஒரு காலம் நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்காது அப்படிங்கிறாங்க. அவங்கள இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப போகிறேங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அவங்களோட தான் போவேன், அவங்களோட தான் போவேன்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போகட்டும். அவங்க போனால் தான் இந்த வீட்டுக்கு நிம்மதி. அவள் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நல்லது நடக்க போகிறதே கிடையாது. அவள் கால் எடுத்து வச்சா, ஆமை கால் எடுத்து வச்சு வந்தால், அந்த ஆமை வந்த நேரத்துலேருந்து வீட்டில் ஒரு பிள்ளை கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜயா, நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்தோம். அப்போ நீ எந்த ஆமை முகத்தில் முடிச்சுட்டு வந்த, இல்லை எந்த ஆமை வந்த பிறகு வந்த அப்படிங்கிறாங்க. நம்ம காலமும் இந்த காலமும் ஒன்றா? நம்ம காலம் ஹாஸ்பிட்டலில் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்டோம், என்றைக்கு பிறக்குமோ அன்னைக்கு கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி தான் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லைலா அப்படிங்கிறாங்க. அப்போ யார் ஹாஸ்பிட்டல் போயிட்டா அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஹாஸ்பிட்டல் போனானா அப்படிங்கிறாங்க. அவன் சரியாக தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அது டாக்டர்லாம் சொல்லணும், நீ சொன்ன அப்படி டாக்டர்கிட்ட போய்ட்டு சொல்லு. இப்படி எல்லாரையுமே டாக்டர்கிட்ட போக சொல்லுவோம். யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்க சீக்கிரம் அவங்க குழந்தை பிறக்க போகுது. இதில் நீ என்ன மீனா வந்து முதல்ல கால் எடுத்து வச்சா அப்படி இப்படின்னுட்டு இருக்க, எல்லாமே ஒன்று தானே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைங்க, இவள் வந்த ராசி தாங்க நம்ம வீட்டுக்கு சரியில்லை, எல்லாமே கெட்டதாக நடக்குது அப்படிங்கிறாங்க. நீ வேணா அப்படி நினச்சிக்க வேண்டியதான். முத்து வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாமல் இருந்தான். இப்போ மீனா அந்த பிறகு நல்லா பொறுப்பாகவே இருக்கான். கார் ஒரு காரை வச்சு ஓடிட்டு இருந்தான். இப்போ 1 காரை 2 கார் ஆகிட்டான். அடுத்த அப்புறம் 4 கார் ஆக்குவான், அடுத்து 10 கார் ஆக்குவான். நீ வேணாலும் பாரு, நீ அவனை குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு இருக்க. முத்து மீனாவையும் மாடியில் அவங்க வீடு கட்ட மாட்டாங்க, கட்ட முடியாது அப்படி இப்படின்ட்டு. அவங்க கண்டிப்பாக கட்ட போகிறாங்க. சரியா, மாநகராட்சியில் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்த கட்ட வேலை வந்து பைசா மட்டும்தான். அதை உருட்டி விரட்டி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. மாடியில் ரூம் கட்டுறதுக்கு 4 லட்சம் ஆகும். அவன் 10 லட்ச ரூபா வச்சு கட்டிட முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. அவன் 10 லட்ச ரூபாயை வச்சுட்டு சும்மா உட்காரலை. மனோஜ் எப்படி 15 லட்ச ரூபாய்க்கு தொழிலை பண்ணி போட்டுட்டு வருமானமே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அதை மாதிரி முத்து சொல்லலை. அவன் வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவான், கண்டிப்பாக கட்டுவான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கனவுல தான் கட்டுவான் அவன் பையன். சாப்பிட்றதான் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாமா சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு சாப்பாடை கூட வச்சு தராமல் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு தானே போகிறா, நீ வீட்டில் தான் இருக்க, நீ பரிமாற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ காலம் அப்படியே செஞ்சேன், வீட்டுக்கு வேலைக்கு தான் ஆள் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருந்தேன், இப்போ மீனாக வச்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட வேலைக்காரி தானே அப்படிங்கிறாங்க. இது அவள் காதில் கேட்கணும். உனக்கு வடித்து கொட்டுதா அப்படியும் அந்த பிள்ளை வந்து நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லாது. அந்த மாதிரி ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை நீ வந்து மருமகளை ஏற்றுக்கிட்டாது உன்னுடைய முட்டாள்தனம், உன்னுடைய தப்பு. என்றைக்காவது ஒரு நாள் பாரு, அந்த பிள்ளைக்கிட்ட உருவாகி சோத்துக்கு நீ கையேந்தி நிற்ப அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க நினைக்க போகிறேன்? என் பையன் கோடீஸ்வரன் மனோஜ் இருக்கான். அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கம் பண்ண போகிறான். கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக போகிறான். என்னையும் வந்து தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவானே அப்படிங்கிறாங்க. உன் பையன் தானே ரொம்ப தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவான். அவன் கடைக்கு உன் பேர் வைக்கிறதுக்கே முத்து அந்த போராட்டம் பண்ணி பேர் வச்சுருக்கான். மற்றபடி நீ வேணாம்னு சொல்லிக்கலாம், ஆசை பிள்ளைன்னு சொல்லிட்டு. அந்த ஆசை பிள்ளை ஒரு நாளும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இல்லை ஒன்றை மதித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எப்போவுமே வந்து அவன் சுயநலமாக தான் இருப்பான். அவன் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான். அவனுக்கு ஒரு கதை ஆகணும் அப்படின்னு சொன்னால் சுற்றிக்கிட்டே வருவான். கதை முடிஞ்சோடனே கண்டுக்கிடவே மாட்டான். இந்த வீட்டில் என்னை வந்து தாப்படம் நினைக்கலையா, இல்லை மிச்சர் பாயின்னு நினைக்கிறான்னு தெரியல. நான் ஓரமாக உட்காந்து மிச்சராக தின்னுட்டு இருக்கேன். வித தாப்பம் தானே. ஒரு கதை செய்யும்போது என்கிட்ட எதுவுமே சொல்லுது கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வாக்கிங் போனேன், ஒரு பேங்க் மேனேஜரும் எங்களோட தான் வாக்கிங் வராரு, அவர் தான் சொன்னார் மனோஜ் லட்சணத்தை அப்படிங்கிறாங்க. அவன் லட்சணம் என்ன அப்படிங்கிறாங்க. அவன் தொழில் ஆரம்பிச்ச பிறகு பேங்க்கில் நிறைய சேமிப் பண்ணிட்டான்னு மேனேஜர் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கிளிக்கலை. கிரெடிட் கார்டில் அவன் 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கான். அந்த டைம் முடிஞ்சிச்சான், இன்னும் பணமே கட்டலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கானா அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டிக்கு தாலி கூட வாங்கியிருக்கான், உனக்கு சேலாம் வாங்கி வந்திருக்கான். அவர் கையில் வந்து கடன் வாங்கி 51,000 ரூபாய்க்கு வாட்ச்லாம் வாங்கியிருக்காரு. இதில் வந்து டேக்ஸ் வேறு கட்டுதார். இப்படி கட்டுதவர் வந்து இவனை என்னத்தை சொல்ல, அவன் துட்டில் கடை வச்சுருக்கான். அதில் 2 ரூபா லாபம் எடுக்க பார்க்காம அந்த கடையை காமிச்சு 10 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கான். இப்போ இவங்க வந்து பணத்தை கொடுக்கலன்னு நினச்சிவாங்க, கடைக்கு மேலே நோட்டீஸ் அனுப்பி அவங்க பணம் தருது வரைக்கும் கடை நடத்தக்கூடாதுமாங்க, இல்லைன்னா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குவாங்க. ஆக ஒன்றும் இல்லாமல் தெருவில் நிற்க போகிறான். ஒழுங்கு மரியாதையாக அந்த பேங்க்குள்ளே பணத்தை கட்ட சொல்லு.
இல்லைன்னா அது ரொம்ப சங்கடம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு 10,00,000 பெரிய மேட்டரா அப்படிங்கிறேன். ஆமாம், 10,00,000 பெரிய மேட்ரு தான். இல்லை அவர் பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம். முத்துக்கு மீனாவுக்கு 2,00,000 கொடுக்கணுமோ அதையே கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் பணம்லாம் பெரிய மேட்ராங்க. என்றைக்குமே பணம் பெரிய மேட்ரு தான். அதை ரொம்ப சிக்கனமாக ரொம்ப மரியாதையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அந்த பணம் வரும்போது மரியாதை இல்லாமல் நம்ம ஏனா தானே இருந்தோம்னா நம்ம பெரிய கடன்காரனாக தான் ஆகும். இதுதான் உள்ளது அப்படிங்கிறாங்க. நம்ம மனோஜ் வந்துடுறாரு. என்னப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற, என்னதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் பேங்க்கில் கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. எப்பா பிஸ்னஸ் பண்ணால் நல்ல இடத்துல லோன் வாங்கணும் வைக்கணும் எல்லாம் நடக்கிறது தானேப்பா அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற, கொஞ்ச நாள் ஆச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த கொஞ்ச நாள்லேயே நீ வந்து பேங்க் லோன் வாங்குவேன், அதான் நீங்கள் கட்ட மாட்டேன். இப்போ அதில் மேனேஜர் வந்து என் கூட வாய்க்குங்க வர்றாரு, அவரு என்கிட்ட சொல்லி நீ ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ இது தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பா, சாரிப்பா கட்டிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாங்க. என்னதுப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் வந்து கிரெடிட் கார்டில் 10,00,000 லோன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. எப்பா அதனால தான்மா முன்னாடி தாலி கொடி வாங்கி கொடுத்துருக்கான். நான் என் பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி கொடுத்தேன்னா உழைச்சி வாங்கி கொடுத்தேன், இப்படி கடன் வாங்கி கொடுக்கல. அதில் வேற அவன் பொண்டாட்டிக்கு 1000 பில்டப்பு. கேட்டால் என் புருஷன் வந்து லட்சத்தில் சம்பாத்தியம் பண்ணுறாரு, கோடியில் சம்பாத்தியம் பண்ணுறாரு. என் பையன் பெரிய ஆளாக வருவான், மலேசியாலே பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கான். அவன் பல 1000 கோடி ரூபாய்க்கு தொழில் பண்ணுவான். உன்னால் முடியுமா? நீ 100க்கு 50 தானே கார் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த கடனும் கிடையாது, என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இந்த மனோஜ் அப்படி இல்லை, 10,00,000 லோன் வாங்கியிருக்கான். ஒழுங்கு மாதிரியாக பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் நேராக இப்போ அவன் கடைக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டில் போடுவாங்க. கோர்ட்டினுடைய தீர்ப்பு வருது வரைக்கும் கடை நடத்தக்கூடாதும்பாங்க. ஆக வருமானமும் வராது, வேலை பார்க்குறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக சீன் ஓவர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இவன் இப்படி கெட்டு போகணுங்கனாடா நீ ஆசைப்பட்ட அப்படிங்கிறாமா. இவன் கெட்டு போகணுன்னு சொல்லி தான் நான் வந்து தான் பேங்கில் லோன் எடுத்து கொண்டு தலைவர் கையில் கொடுத்தேன். இல்லைன்னா அவர் லோனே வேண்டாங்கும் போது நான் வாங்கிக்கான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த நாய் கடை எடுத்துருக்கு, அந்த நாயை அடைக்கணும், அடைக்கலைன்னா இதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க, முத்து சொல்லுறது எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது, கரெக்டாக தான் சொல்கிறான். ஒழுங்கு மரியாதை அவன் பையனை கடன் அடைக்க சொல்லு, இல்லை அப்படின்னா இந்த வீட்டை விட்டு உள்ளே போக சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வீட்டு விட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர், இந்த வீட்டில் தான் இருக்கான், இந்த வீட்டில் அவனுக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டாங்கன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே தான் போகணும். ஆக கோர்ட்டில் ஏலம் போட்டு எடுத்துருவாங்க. இவன் வாங்கின படத்தை கட்டினா தான் இந்த வீட்டை நம்ம திருப்ப முடியும். ஆக இப்போ யார்ட்டையும் பணம் 5 பைசா கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடை கொடுத்துட்டு ஒரு 2,000க்கோ 3,000க்கோ வாடகைக்கு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, உண்மையை தான் சொல்கிறேன், நடக்கிறது உலகத்தில் நடக்கிறத சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதை அவன் பையனை கட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. என் மனசு சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, அதுக்கப்புறம் கட்டி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் விளையாட்டு வேலை பார்க்காடா, வீட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வீடு வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு ஆசையாக கொடுத்தது, இந்த வீடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ தயவுசெய்து கட்டு அப்படிங்கிறாங்க. விஜயா எப்படி நீ சொல்லியிருந்தா எங்கே கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதையை கட்டலன்னு வச்சுக்கோ மனோஜ், வெளுத்து வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது போக கடையில் வந்து ஒரு பொருள் இருக்காது, எல்லாம் தரமட்டமாயிரும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் கட்டிடுறேன்டா அப்படிங்கிறாங்க. கெட்ட வழியை பாரு, பேங்க்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து ரூமுக்கு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. நீ எப்போ வந்த அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க மீனா. உடனே மீனா முத்துட்டு கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சோம்பேறி எங்கேயோ லோன் வாங்கி வச்சுருப்பாங்க போல், அப்பா வாக்கிங் போகிற இடத்துல ஒரு மேனேஜரும் வாக்கிங் போடுவாங்க போல், அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வாக்கிங் போன இடத்துலையே மேனேஜர் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வாக்கிங் அப்பாவோட ஒன்றா போவார் போலுக்கு, அவர் பேங்கில் தான் லோன் வாங்கியிருப்பான் போல். மனோஜ் வந்து அப்பாவோட பையன் தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவன் இந்த பணத்தை வச்சு தான் வந்து ரோகிணிக்கு தாலி செய்யணும், அம்மாவுக்கு சேலையும் எடுத்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ இதில் தான் எடுத்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை மீனா, கடன் வாங்கி 51,000 வாட்ச் வாங்கியிருக்கோம்னா வழங்குவானா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோகிணி கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் விஷயத்துல எதுக்கு தலையிடுதீங்க மீனா, உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிடுதோம்மா அப்படிம்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அப்படி நம்ம தலையிடாமல் இருக்க முடியாது, அப்படி தலையிடாமல் இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த வீட்டில் வந்து லோன் பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும். இந்த வீடு வந்து எங்கள் அப்பா பேர்லேயும் எங்கள் அம்மா பேர்லேயும் இருக்குது, ஆளுக்கு பாதி பேரில் இருக்குது. எங்கள் அம்மா கேட்டால் என் பையன்னு சொல்லிட்டு அவங்க பங்கை கொடுத்துருவாங்க, ஆனால் எங்கள் அப்பா பங்கை நம்ம கொடுக்க முடியாதுல்ல. எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறது உள்ள வீட்டில் நம்ம வேறு மாடியில் வீடு கட்டணும், இது நம்ம கனவு வீடு மீனா, யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க, ஆனால் இவர் எப்படிங்க கட்ட போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதான் தெரில மீனா, எல்லா பணத்தையும் செலவு பண்ணுறான மாதிரி சொல்கிறாங்க. அதான் என்ன செய்ய போகிறான்னு தெரில. பார்லர் அம்மா வேணால் பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதில் வேறு நம்மளுக்கு வேறு 2 லட்சம் தரணும் அப்படிங்கிறாங்க. எங்கே நம்மளுக்கு தராமல் போகிறாங்க, இந்த கடன் அடைச்சா சரி தான் அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா இப்படி இருக்க, உனக்கு யார் எது செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்க அப்படிங்கிறாங்க.
உங்களை மாதிரி தான் நானும். அப்புறம் என்ன செய்கிறது, கூட்டு குடும்பமாக இருக்கோம். அந்த மனோஜ் நம்மளுக்கு பிடிக்காது தான். ஆனால் வந்து என் புருஷனோட அண்ணனா நான் வந்து ஏற்றுக்குள்ள தான் ஆகணும். அதுபோக ரோகிணி வந்து என்னையும் பிடிக்காது தான். ஆனால் நான் வந்து என் புருஷனோட அண்ணன் பஞ்சாதியை ஏற்றுக்கொண்டு தானே அவனை வேறு வழி கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதிக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுதாங்க மீனா. உடனே சுருதியும் வராங்க. என்ன மீனா வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து லோன் வாங்கியிருக்காங்களா, அவங்க லோன் கட்டலைன்னா இந்த வீட்டை தான் வந்து ஜப்தி பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எந்த விஷயமும் வந்து எனக்கு சொல்ல மாட்டீங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ தான் எந்த விஷயமும் என்கிட்ட கேட்க மாட்டேங்கம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து பொதுவில் இருக்கிறாரு, பொதுவில் வந்து இது கிரெடிட் கார்டில் லோன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறேம்மா. வீட்டு வச்சு அவன் வாங்கலை, கடையை வச்சு தான் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உனக்கு யாரும்மா சொன்னா, மீனா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதானம்மா மீனா அந்த வீட்டில் நடக்க போகிறான் கோழி தானே சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இந்த வீட்டில் நானும் ஒரு ஆள், என் புருஷனும் எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கும் கரெக்டாக வேலை முடிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணோன்னே வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் நடக்கு. கிரெடிட் கார்டில் லோன் வாங்கி கட்டலைன்னா கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. எந்த பேங்க்னு கேளுங்க, வேணா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட டைம் கேட்குறேன், நான் வேணா கொஞ்சம் இன்சியில் ஒரு அமௌண்ட் தரேன், அதை வேணால் கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரூம்லேருந்து உள்ளேருந்து சுதி கொஞ்சம் பணம் தரையாமல் ஒரு 10 லட்ச ரூபா தரேன், கட்டிடுறேன், உனக்கு நான் பையன் தரேன் அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபாலாம் என் புருஷன்கிட்ட தான் தர முடியும், 1 லட்ச ரூபானா இப்போ தரேன், 10 லட்ச ரூபா தரேன்னா ரவி சொன்னான்னா தரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவிட்ட அப்படியே கட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரவி உன் பொண்டாட்டி சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிந்தா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் கிரெடிட் கார்டில் லோன் வாங்கினேன், அது கட்டலை, அது காலம் கடார போகுது, கடந்துட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான லீகல் நோட்டீஸ் போகணும், இல்லைனா சட்டப்படி ஏதாவது செய்வானுங்க, நீ ரொம்ப பாடாப்படுத்திடுவானுங்க, அதனால் உன் பொண்டாட்டி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா அவட்ட இருக்காது அப்படிங்கிறாங்க. அவள் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீ சொன்னால் தருவாங்கடா, நீ சொல்லிட்டு தந்துடுவா அப்படிங்கிறாங்க. ஏழை, நீ 10 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு ஊதாரி மாதிரி செலவு பண்ணுவேன், அவள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை உனக்கு தர்றதா அப்படிங்கிறாங்க. அவள் பெரிய கோடீஸ்வரடா, அப்பன்ட்ட சொன்னால் லட்சக்கணக்கில் பண்ணலாம், கோடி கணக்கில் தருவார் அப்படிங்கிறாங்க. அவர் தருவார் தான், அந்த பணத்தை வேணால் மரியாதை இருக்காது, அதை நான் வாங்க போகிறதும் இல்லை, எனக்கு அண்ணன் தம்பிங்கிற பிறகு உனக்கு வாங்கி கொடுக்க போகிறதும் இல்லை, சரியா? அதே மாதிரி முத்தோ மீனா நீயோ கஷ்டப்படுறாங்கன்னா கொடுக்கலாம், நீ ஊதாரி, கடன் வாங்கி என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், ரோகிணிக்கு தாலி வீடு வாங்கி போட்டேன், அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதை மறந்துட்டேன், 50,000 ரூபாய்க்கு உனக்கு வாட்ச் வாங்கி கையில் மாட்டினேப்பா, கடன் வாங்கி தான் அப்படி மாட்டுவியோ, இப்படி அனாவசியம் செலவு பண்ணிகிட்டு இருப்பேன், நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோன்னே, அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை, நீ போன வை அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப கடுப்பாக உட்காந்துருக்காங்க. என்ன மனோஜ் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, நான் ரவிட்ட வந்து கடன் கேட்டேன், அவன் தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சுருதி தர தயாராக இருக்காங்க, நான் உங்கள் தம்பி கொடுக்க மாட்டாங்க, எப்படி இருக்காங்க பாருங்கள் மனோஜ், நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்காங்க, இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்து பணம் நம்மளுக்கு தேவைப்படுது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் ஏன் மனோஜ் இப்படி கடன் வாங்கி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு இது தானே, முதலீடு தானே, அதான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், இந்த தாலியை இப்படி கலைத்தாரேன், நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அந்த தாலி கொடியை வைக்கிறதுக்கு போகிறாங்க. வாங்கும்போது அந்த தாலி கொடியை 4 லட்ச ரூபான்னு வாங்குறாங்க, வைக்க போகும்போது 3 லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன சார் 1 லட்ச ரூபா குறைச்சி கேட்குங்களே அப்படிங்கிறாங்க. தம்பி இப்போ செகண்ட் மாதிரி தான் எடுக்க முடியும், 1 லட்ச ரூபா குறையினா இல்லைன்னா வேறு கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி விற்றுட்டு 3 லட்ச ரூபா வாங்குறாரு. வாங்கி கொண்டு நேராக பேங்கில் போய் 3 லட்ச ரூபா கட்டுறாரு. கட்டணுன்னு சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு 3 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கீங்க, மீதி இன்னும் கட்டுறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது, 2 நாள் டயத்தில் நீங்கள் கட்டலை அப்படின்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. சார் இந்த பணம் வரட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நம்பி கிரெடிட் கார்டில் லோன் தந்தோம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் 10 நாளில் கட்டணும், நீங்கள் கட்டலை, இல்லை இஎம்ஐயில் கட்டினாலாவது ரெடி பண்ணாலாவது கட்டிடுவீங்கன்னு பார்த்தா அதுக்கும் உங்களுக்கு வழிவாய்ப்பு இல்லை. உங்களுக்கு விசாரித்து பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் சுய உழைப்பில் கடை ஆரம்பிக்காமல் உங்கள் மாமனார் இருந்த பணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுபோக உங்கள் கடையில் உள்ள ஸ்டாஃப்கிட்டே விசாரித்தா எங்கள் ஓனர் ஏனதானு தொழில் பண்ணுறாரு, அவர் ஜெயிக்கக்குள்ள வாய்ப்பே இல்லை, அதனால் அவருக்கு வருமானம் வராது, நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என் கடையில் வேலை பார்க்குறவங்களே சொல்கிறாங்க, யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னது உன் ஸ்டாஃப் தான், சரியா? எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு ஒரு மாதம் என்ன கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு மேலே ஆஃபீஸ்லேருந்து பெரிய பிரச்சனைப்பா, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து 2 நாள் தான் டைம், 2 நாள் கட்டலையா அவன் கடையையும் வீட்டையும் வாங்கி நான் நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் கடை வந்து இன்னொருத்தவங்க கடை நான் வந்து லீஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை எப்படி நோட்டீஸ் அனுப்பிங்க அப்படிங்கிறாங்க. எங்களை ஃபோர்ஜரி பண்ணி சொந்த கடைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லி அதுக்கு முன்னே ஒரு கேஸை போடுவோம், பணத்தை வாங்கின பணத்தை கட்டலன்னு சொல்லி ஒரு கேஸை போடுவோம், ஆக 2 கேஸை போட்டு உங்களுக்கு இழுப்போம் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, அப்படியே எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன்,
என் மாமனார் வந்து மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரன். அவர் ஒரு லாக்கில் இருக்கார், இல்லைன்னா எனக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறாங்க. தம்பி, உன் வீட்டு கதை எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும், எல்லாம் விசாரிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம், கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வீட்டு டம்மி பீஸ் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருது. ஆனால் மனோஜுக்கு சுத்தமாக தெரியல. வீட்டுக்கு வராரு, வந்து ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க? பணத்தை கட்டியா அப்படிங்கிறாங்க. நீ பணத்தை கட்டேன்னு 2 நாளில் மீதி கட்டணுங்காங்க அப்படிங்கிறாங்க. 2 நாளில் எப்படி கட்ட முடியும்? கொஞ்சம் டைம் வாங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. கேட்டேன், தரமாட்டுறாங்க. என்னாச்சின்னு தெரில. நீ பேசாமல் மலேசியா போய்ட்டு வந்துடு, என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. அழகாக போக முடியும், போயிட்டு வா. கூட ஒரு 50 ரூபா கூட நான் அப்படியே புரட்டி தரேன். போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொஞ்சமாவது கேஷ் இருக்கும், உங்கள் வீட்டு பீரோவில். அது நீ உன் சொந்த வீடு தானே, போயிட்டு எப்படியே எடுத்துகிட்டு வா. இல்லை நகையாவது இருக்கும்ல கொஞ்சமாவது, அதை எடுத்துகிட்டு வா, நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் அப்பா வரதுக்குள்ளே நம்ம எதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் வந்து மலேசியா போகல அப்படிங்கிறாங்க. நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் போகல அப்படிங்கிறாங்க. நேராக விஜயா ரூம் போகிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அம்மானு பேச இடம், அம்மா ரொம்ப கடுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா கடுப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய், தொழில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசியிருந்தேன், நீ எங்கிட்ட லோன் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, லோன் எடுத்தால் தான் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிட்டு கிழிச்சேன். லோனை வாங்கி உன் பொண்டாட்டிக்கு தாலி கொடி வாங்கி போட்டு அதை விற்று தானே கொண்டு கொடுத்துருக்க. இப்போ மறுபடியும் மஞ்சள் கயிறு போட்டிருக்கா. அந்த மீனா வந்து இப்போ ரொம்ப கேவலமாக தானடா பாப்பா. நான் தங்கத்தை தாலி போட்டிருக்கேன், வெறுங்கயிறு போட்டிருக்கேன், அதை நட சொல்லுவா அப்படிங்கிறாங்க. இம்மா அவா எதையும் சொல்லிட்டு போட்டோம். இப்போ ரோகிணி வந்து மலேசியா கணக்கு போகிறேன். மலேசியா கணக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க வீடு அங்கே இருக்குது, எப்படியும் பீரோவில் தங்க நகை இருக்கும், அங்கே பணமும் இருக்க தான் செய்யும். அதை அவள் கொண்டு வரட்டுமா? கொண்டு வந்தால் நான் ரிலீஃப் ஆயிடுவேன். அதுபோக அவள் மலேசியாவுக்கு போயிட்டு வந்துட்டான்னா அங்கே சொந்த பந்தத்தையும் பார்த்துருவா. ஐயோ, அப்பா பணம் லாக்காக இருந்தால் கூட சொந்த பந்தம் டைம் மாமாட்ட இருப்பாட்ட, வீடுலாம் தெரியும், வாங்கிட்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அது தாண்டா. அப்போ என்னைக்கு போகிறா அப்படிங்கிறாங்க. அவள் போக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காம்மா, நீ தான் போக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி வா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் மலேசியா போய்ட்டு வந்துடுவா, நீ போய்ட்டு வந்தால் தான் என் பையன் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, உனக்கு அங்கே கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது, அவளை சொத்து இருந்து இங்கே ஏமா ஓம் புருஷன் வந்து கடன் களையணும்? எதுவும் தலைவிதியாக? அந்த முத்து மீனாவும் வந்து ஒன்று அசிங்கப்படுத்துமா நடக்கணுமா? பேசாமல் மனோஜ்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ ஃபாரின் போய்ட்டு வந்துடு. போயிட்டு வரும்போது பணத்தையோட நகையோட வாமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வா. வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்துட்டாருன்னா வழியை கூப்பிட்டு வந்துடு. நீங்கள் ஏன்ப்பா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மனோஜ் சூப்பராக பண்ணுவார்னு மனோஜ்கிட்ட பிஸ்னஸை மாற்றி விட்ரு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணுங்கள், பெரிய ஆளாவாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நீங்கள் சொல்லுறதுலாம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், அந்த நாட்டுக்கு போக எனக்கு இப்போதைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, என்றைக்குனாலும் அதானம்மா நாடு, இன்றைக்கி கல்யாணம் முடிச்சிருக்கு, உனக்கு உரிமை இருந்தாலும் கூட பிறந்த நாட்டை மறக்கக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் ஆண்டி, ஆனால் எங்கள் அப்பாவை நினச்சி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது, நான் போகவே மாட்டாங்களே அப்படி இப்படின்னு நடிப்பை போடுதாங்க. இல்லைம்மா, அப்படின்னா நான் கூட அவங்க கூட வரேன். டே மனோஜ், நானும் கூட போனால் எவ்வளோடா வரும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, கூட ஒரு 50 ரூபா வருமா, ஒரு 1,50,000 லட்ச ரூபா தந்துடுற மொத்தத்தில், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஆண்டி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி வேண்டாமா, அப்போ நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், உங்களுக்கு நீங்கள் ஃபர்னிச்சர் கடையை பார்க்கணும்ல, வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீங்கள் 1 வாரம் கடை அடைச்சாலும் பரவாயில்ல, நான் ரிலீஃப் ஆகணும்னா அதான் வழி. பேங்க்காரங்க கேஸை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் கேஸ் போட்டேன், அந்த செலவு தரணும் இந்த செலவுன்னு ஏகப்பட்ட இது கேட்பாங்க. இப்போ நான் பேங்க்கில் பணம் உறுதியாக கிடைக்குன்னா மலேசியா போய் பணம் வாங்க தான் போகிறேன். அதனால் என்னால் எதுவும் கேஸை போடாதங்க வைக்காதங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேருமே சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்னையை வந்து பாடாப்படுத்தாதீங்க, எங்கள் அப்பாட்டெலாம் பணம் வாங்கி தர முடியாது. எங்கள் அப்பாட்ட கேட்டால் நீங்கள் கிரெடிட் கார்டில் லோனு வாங்கினீங்க, எங்கள் அப்பா பணம் வந்து வேலைக்காக உங்களுக்கு தந்தாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அப்பா வெளியேறவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்லுது, நான் பிஸ்னஸ் பண்ணது நீ தான் பணம் வாங்கி கொடுத்த, இது எங்கள் அப்பா பணம்டி அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா பணமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதை பார்த்து விஜயா வாயை பிளக்குறாங்க. இல்லை இல்லைம்மா, அவங்க அப்பா பணம் தான், வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் கரெக்டாக தான் சொன்னேன், யார் பணம் அப்படிங்கிறாங்க. ஏய், எங்கள் மாமனார் பணம்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார் ஜெயிலில் இருக்கார் வாங்கிட்டா, இப்போ வந்துட்டு ரோகிணி மாமனை போனடி அப்படிங்கிறாங்க. அந்த நம்பர் ஏன்ட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் நம்பர் உங்கள்கிட்ட எது அப்படின்னு கொடுத்துட்டு கேட்குறாங்க ரோகிணி. அவர் வந்து செல்லில் கீழே வைக்கும்போது ஒரு மிஸ்டு கால் விட்டு வச்சுருந்தேன், எதுக்கும் தேவைப்படும், இந்த பொண்ணு ஃப்ராடு வேலை நிறைய பார்க்குது, ஏதாவது சொல்லணுன்னா தேவைப்படுமான்னு தான் வாங்கி வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் வச்சு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிற. ஹலோ, ஒன்றும் கேட்கல. ஹலோ அப்படிங்கிறாங்க. நான் கறிக்கடையிலேருந்து பேசுகிறேன், ஆவடியிலேருந்து அப்படின்னு. கறிக்கடையிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி கறியெலாம் இளங்கரியாக இருக்குமா அப்படின்னு பேச்சு கொடுக்காரு. கறி இளங்கரியாக தான் இருக்கும், எப்போ தான் வாங்கிக்கலாம், ஆவடியில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்குது அப்படிங்க. சரி அண்ணாச்சி, வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ஏய், என் மாமன் வந்து வந்தானே ஒருத்தன், அவன் மலேசியாக்காரன் கிடையாது, ஒரு கறிக்கடைக்காரன் அட்ரஸ் சொல்லியிருக்கான், அங்கே போய் பார்த்து சொல்லுதேன் அப்படிங்க. டேய், என் மாமா இப்போ மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரன், நீ எவனை சொல்லுதியோ எதை சொல்லுதியோ அப்படிங்கிறாங்க. சரி சரி, என்றைக்கும் நம்ம போகிறது கிடையாது, நான் சொல்லி என்றைக்கு நம்பியிருக்கேன், ஏன்னா
அதை பற்றி நான் வருத்தப்படலை, நான் அவனை என்ன ஏதுன்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு சரியான பயமாகிடுது, ஆகா மாட்டிக்குவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் முத்து கிளம்பி அந்த கறிக்கடை கிளம்பி போகையில் ஒரு ஃபோன் வருது. மகா எனக்கு தப்பான வச்சுக்காத, என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, அவளை வந்து பாம்பே கூட்டி போயிருக்காங்க, நான் பாம்பே போகிறேன், இன்னும் ஒரு 10 நாளைக்கு நான் வண்டி ஓட்ட முடியாது, வேறு ஏதாவது டிரைவர் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்லுது, 2 வருமானம் வந்தால் தான் நான் வீடு கட்ட முடியும்னு நினச்சேன், சரி சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்துக்கு ஃபோன் அடிக்காங்க. செல்வத்துக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒரு டிரைவர் வேணும்னு சொன்னோன்னே, அப்படியே அவர் தெரிஞ்ச தம்பி இருக்கான், வேணா வெளியூர் தம்பி, லவ் மேரேஜ் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கான், நம்ம ஏரியா பொண்ணை கட்டியிருக்கான், அவனுக்கு ஒரு கிராமம், இங்கே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கான், அவன் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குது. என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி ஏதாவது கார் இருந்தால் சொல்லுவானே ஓட்டுதேன், எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு சொன்னான். இப்போ கார் எது இல்லை தம்பின்னு சொல்லி வச்சுருந்தேன், இப்போ சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சொல்லி வர சொல்லுப்பா பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா ரோகிணியோட முதல் புருஷனுடைய அக்கா மகன். ரோகிணிக்கு வந்து மருமக முறை. ரோகிணியே வந்து தன்னோட அத்தை அப்படின்னு நினச்சா அவருக்கு நல்லாவே தெரியும் இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த பையன்கிட்ட வந்து செல்வம் சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு கார் இருக்குது ஓட்டுதியாப்பா அப்படிங்கிறாங்க. ஓட்டத்துனே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஓனர் வீட்டு நம்பர் இது அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து முத்து வீட்டு நம்பரை கொடுக்குறாங்க, இந்த வீட்டு அட்ரஸுக்கு போப்பான்ட்டு. நேராக போகிறாங்க. அங்கே நின்றுட்டு கால் பண்ணுறாங்க, அண்ணா உங்கள் வீட்டுக்கு வழி நிற்கேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி உள்ளே வா அப்படிங்கிறாங்க. உள்ளே வராங்க. அண்ணே அப்படிங்கிறான், உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா காஃபி போடு அப்படிங்கிறாங்க. அங்கே ரோகிணி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ரோகிணி பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறாங்க, என்னப்பா ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ளே போகும்போது ரோகிணி பார்க்கல. ரோகிணி வழக்கம் போல் வேலைக்கு போய்ட்டு அவங்க பாட்டில் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ரொம்பவே மனதுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. இது ரோகிணி இது யார் அப்படி இப்படின்ட்டு ரோகிணியை நினச்சி முழிக்காங்க. இது கல்யாணி அத்தை மாதிரியே இருக்கு அப்படி இப்படின்னு நினைக்காங்க. உடனே முத்தண்ணே அப்படிங்கிறாங்க, என்னப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் கல்யாணி அத்தை உங்களுக்கு சொந்தமா அப்படிங்கிறாங்க. கல்யாணி அத்தையா, அப்படி யாரும் சொந்தம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அந்த ரூமுக்கு போனாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ரூம் போனாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் ஒய்ஃபா, அப்போ எங்கள் அத்தைக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் அத்தைக்கு கல்யாணம் ஆகிட்டா, உங்கள் அத்தைக்கு கல்யாணம் எனக்கு எப்படி தம்பி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு தான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ குழப்பாத, செல்வம் வந்து உன்னை அனுப்பி விட்டான், இந்த மாதிரி காரு ஓட்டுறதுக்கு டிரைவர் ஒன்று கேட்டாலாம் அந்த பையன் இருக்கான், ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கான், அந்த பையனுக்கு இப்போ வருமானம் இல்லை அது இதுன்னு சொல்லுதான், அவன் காராவது ஓட்டட்டும் உனக்கு 2 ரூபா செலவு கிடைக்கட்டும்பா அப்படின்னு சொன்னான், அதனால தான் கூப்பிட்டேன், நீ குழப்புதேப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணே குழப்பண்ணே, அந்த ரூமுக்கு ஒரு லேடி போனாங்கண்ணே, அது எங்கள் அத்தைண்ணே அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தையா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. ஏய் தம்பி என்ன சொல்லிகிட்டு இருக்க, அவன் உங்கள் அத்தையா, அவள் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவள் கொஞ்சம் வயசு பிள்ளை, உனக்கே வயசு 30 வயசு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு 30 வயசு இருக்கும் ஆண்டி, ஆனால் அவங்க கொஞ்சம் வயசுக்காரங்க தான், என்னோட கொஞ்சம் தான் மூத்திருப்பாங்க, 2 வயசுக்கு தான் மூத்திருப்பாங்க, ஆனால் அவங்க எங்கள் மாமாவை கட்டின பொண்ணு அப்படிங்கிறாங்க. மாமாவை பொண்ணை கட்டினா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, முத்து கூட்டு வந்து ரோகிணி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நீ கூட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் ரோகிணியா, அவங்க பேர் கல்யாணி இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, ஏங்க இவன் என்ன பேசுதான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன தம்பி என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் என்னாச்சு, அந்த ரூமுக்கு நேராக இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போனவங்க வந்து எங்கள் அத்தை உள்ளே இருக்காங்க, அவங்க பேர் கல்யாணி, அவங்கள எல்லோரும் கேட்டால் ரோகிணி ரோகிணின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அந்த ஃப்ராடை பார்க்கும்போது எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு, என்னமோ எதான்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு கார் ஓட்ட 2வது காரை ஓட்டுறதுக்கு வந்து கார்த்தி ஓட்டிகிட்டு இருந்தான், இப்போ கார்த்தி பொண்டாட்டி வந்து பாம்பேல தானே பொண்ணு கட்டிட்டுமா, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணோன்னே அவன் போயிட்டான், அவன் ஒரு 10 நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னோன்னே இந்த தம்பியை நான் கார் ஓட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ ரோகிணி நாங்கள் இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது ரோகிணி கிராஸ் பண்ணி அவங்க ரூம் பார்த்து போனாங்க. இது எங்கள் கல்யாணி அத்தை, எங்கள் மாமனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுதாப்புல. என் மாமாவுக்கு நிறைய வயசாகிட்டு, எங்கள் மாமா வந்து 2வது பொண்ணை தான் கட்டினாரு, அவங்களுக்கு கொஞ்சம் வயசு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் அம்மாட்ட கேட்கும்போது இவங்கள்ட்ட சண்டை போட்டுட்ருக்காங்கப்பா, என்ன வரும்னு எனக்கு தெரியல, நீங்கள் அந்த ரோகிணியை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவங்க தான் லூசு மாதிரி நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டு மருமகன் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, எது நடந்தாலும் நம்ம தீர்வு விசாரிக்க வேண்டிய நம்ம கடமை, யார் சொல்கிறது உண்மை பொய் நமக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜயா கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. வெளில வாமா அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. வெளில வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இங்கே ரோகிணி பார்த்தோன்னா பயங்கர ஷாக், இதுதான் எங்கள் அத்தை கல்யாணி அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியால் ஒரு பொருள்னு சொல்ல முடியாமல் எல்லோரும் பார்த்து திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. அத்தையா நானா, உங்கள் அத்தை இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. என்னத்தை போய் சொல்கிறீங்க, கிறிஸ் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து ரொம்ப ஷாக், என்ன கிறிஸ் எப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷுக்கும் இந்த ரோகிணிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, கிறிஸ் தான் எங்களோட பையன் தானே, அது யார், எங்கள் மாமாவோட பையன், எங்கள் மாமா 2வது தடவை கல்யாணம் முடிச்சிருந்தாருண்ணே, அவங்களோட ஒய்ஃபு இவங்க, கிறிஸ் அவங்களோட பையன், எங்கள் மாமா இறந்துட்டார்
ஆனால் இவங்க வந்து கல்யாணம் முடிக்கல, குமரிப்பாளையத்தில் அம்மா கூட தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஊடையில் ஒரு நாள் போகையில் மெட்ராஸில் எங்கேயோ இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி இந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கல அப்படின்னுட்டு இருக்கும்போது மனோஜ் வராரு. ரோகிணி, இவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா? நான் ரோகிணியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் தான் கல்யாணியத்தையை வந்து 2ஆம் தரமாக கட்டியிருக்கீங்களா? என்னது 2ஆம் தரமாக கட்டியிருக்கானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயாவுக்கு தலை வெடிக்குது மாதிரி. ஏய், நீ யாரையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதில் இது பயங்கரமான உள்ளங்க இருக்குப்பா. எப்பா நீ தான்ப்பா இதை கரெக்டாக விசாரிச்சு இதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ண சொல்கிறாங்க, விஜய் அவங்க அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, எனக்கு குமரிப்பாளையத்துக்கு 2 ஊர் தள்ளி இருக்குது. ஏலாங்கால் தான் என் ஊர். ஏலாங்கால் ஊரில் எங்கள் மாமா இருந்தார். நாங்கள் பூர்வீகம் அங்கே தான். ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கடலூரில் இருந்தாங்க. நான் ஒரு லவ் மேரேஜ் பண்ணோன்னா அவங்க ஏற்றுக்கல. நான் சென்னைக்கு வந்துட்டேன். இவங்க வந்து எங்கள் மாமாவுக்கு கட்டின 2ஆவது தரத்து பொண்ணு. எங்கள் மாமாவோட மூத்த மனைவி இறந்துட்டாங்க. 2ஆவது கட்டியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. அந்த பையன் பேர் கிருஷ்ணன் பேர் வச்சுருக்கதாக சொன்னாங்க. இவங்க மாசமாக இருக்கும்போதே அவர் இறந்துட்டனால நேராக என் அம்மா வீட்டிலே இருந்துட்டாங்க. அவங்க சொந்த ஊரில் வீடை வந்து குமரபாளையத்தில் யார்கிட்டையோ ஒத்திக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் அவங்க பையனும் கிராமத்தில் தான் இருக்காங்க. இந்த எங்கள் அத்தை வந்து இங்கே பார்லர் வேலை ஏதோ ஒரு வேலை செய்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே இருக்காங்க இருக்கான்னு தெரியாது. நான் இங்கே பார்க்கும்போது முத்தனை வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்க தெரியலையா? அந்த முத்து வந்து எப்படி கோர்த்து விடுதான் பார்த்தீங்களா அந்த மீனா சொல்லி அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்லியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கிறிஸுங்கிற பையன் இங்கே கூப்பிட்டு வந்தவங்க. கிறிஸுக்கும் ரோகிணிக்கு என்னங்க சம்மந்தம்? இதிலே தெரியலையா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க, என்னம்மா எப்படி பேசுகிறீங்க? அம்மா இந்த பக்கம் பொய் சொல்லுது மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா பொய் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இவன் யார் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல போலீஸுக்கு போன் அடி அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. எதுக்கா? உன்னைய வந்து சம்மந்தம் இல்லாமல் கல்யாணிங்க உன்னை கெட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கான். இப்போ யார் திருட்டுத்தனம் பண்ணுவாங்கன்னு தெரியணும். டேய் மனோஜ், போலீஸுக்கு ஃபோன் அடிட்டா. போலீஸுக்கு ஃபோன் அடித்தா அந்த முத்தோ மீனா தான் அவனை ஏற்பாடு பண்ணினாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக முத்து மீனாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ தெரியும் உங்கள் அப்பாவுக்கு இந்த லட்சணம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. போலீஸ் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சார், எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் வந்து முன்னுக்கு முன்னு பேசி சண்டை போடுதா சார், உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார், என் வீட்டம்மாவுக்கு இப்போ தான் கல்யாணம் எனக்கு அவளுக்கு ஆயிருக்கு. அவளுக்கு மலேசியா பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணி அப்படின்னு எங்கள் மாமாவுக்கு வாக்கப்பட்ட பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அந்த பையன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி என்ன நடக்குது? ஒரு நல்லா வாழ்ந்துட்டு குடும்பத்தை வந்து நீ இணைஞ்சு பண்ணிகிட்டு இருப்பே அப்படிங்கிறாங்க. சார், நான் யாரையும் இணைஞ்சு பண்ண வரல. இவங்க எங்கள் மாமாவுக்கு வாக்கப்பட்ட கல்யாணி தான். உங்களுக்கு டவுட்டுன்னா அவங்க ஐடி கார்டை வாங்கி செக் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி, உங்கள் ஐடி கார்டு எடுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அதுக்கு எதுக்கு சார்? நான் வந்து கல்யாணி இல்லை அப்படிங்கிறேன். ஏம்மா, நீ கல்யாணி இல்லை அப்படின்னா ஐடி கார்டு எடுத்துவா, அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ரூமுக்குள்ளே போனவங்க ரூமை திறக்கவே இல்லை. போலீஸ் ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறாங்க. என்ன மனோஜ், உங்கள் வீட்டம்மா இன்னும் திறக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது ரோகிணி கதை திறன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கதவே திறக்காமல் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட முதல் கணவனுடைய உறவினர் சொல்கிறாரு, உங்களுக்கு புரியலையா? அவங்க தான் கல்யாணி. அவங்க எவ்வளோ நேரம் இருந்தாலும் வெளியே வரமாட்டாங்க. என்ன, அவங்க கல்யாணம் முடிஞ்ச ஆதாரத்தை நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, இன்னும் மாமா கல்யாண ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப் பண்ணுறேன், நான் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் வெளியே நிற்கிறேன், 10 நிமிஷத்தில் உனக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, சார் 10 நிமிஷத்தில் ஃபோட்டோ வந்துடும். எங்கள் அத்தை கல்யாணியும் அவங்க மாப்பிள்ளையும் ஒன்றா கல்யாண ஃபோட்டோ வந்துடும். அதை நீங்கள் அதை பார்த்தா நம்புவீங்களா சார் அப்படிங்கிறாங்க. உடனே அதை அனுப்ப சொல்லு தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து ஃபோட்டோ அனுப்பிடுறாரு. அனுப்பணும் பாருங்கள் சார், இது யாருன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. போலீஸ் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. போலீஸ் ஷாக் ஆனோடனே அதை கொண்டாங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க விஜயா. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய், இது இவ தான்டா அப்படிங்கிறாங்க. இவ தானா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கங்கிறாங்க. அப்போவுமே மனோஜ், ஏன்னா பெரிய பணக்காரி உழைச்சிட்டு முன்னே நினச்சி கட்டியிருக்கோம், இது வந்து சொதப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் சரியான கடுப்பாயிருது. இல்லை போலீஸ் வந்து ரோகிணி வெளியே கூப்பிடுதாங்க. ரோகிணி வராமே இருக்காங்க. உடனே கதவை உடச்சி ரூமுக்குள்ளே போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.